ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டேவில் நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் மெனு அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சண்டேன்றதுனால நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதனால காலையில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட நாங்கள் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். என் ஹஸ்பண்டும் என் பையனும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கன் தான் கேட்டிருந்தாங்க. அதனால எங்கள் ஹஸ்பண்ட் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து அது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் 65 செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு சிக்கனை நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிட்டோன்னா அது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு அப்படியே வச்சிடணும். அது நல்லா ஊறட்டும். இப்போ கிரேவிக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயுமே சின்ன வெங்காயத்தை தட்டி தான் போடுவேன். அப்போ தான் அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நம்ம கட் பண்ணி போடுறத விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை கட் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுப்புக்கிட்ட போனோன்னா 5 நிமிஷத்தில் சமையலை முடிச்சுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பத்தாததுக்கு என் ஹஸ்பண்டும் பையனும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிச்சு. இப்போ சிக்கன் கிரேவிக்கு பெப்பர் கிரேவி தான் பண்ண போகிறேன். அதனால் மிளகு, சோம்பு, ஜீரகம் இதை வந்து நான் தனியாக அரைச்சி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக அதை வறுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் போட்டு எல்லாம் மசாலாலாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் போடுறேன். தனி மிளகாத்தூள் ஏன் போட்டேன்னா, எங்கள் வீட்டு மிளகாத்தூளில் காரம் கம்மியாக போடுவோம். ஏன்னா சாம்பாருக்கெலாம் காரம் இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு காரம் கம்மியாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேளுங்க. நான் வேணால் அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே போடுறேன். கமெண்ட்டில் கேளுங்க. சிக்கன் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கேளுங்க, வேணால் ஒரு தனி வீடியோவே உங்களுக்கு தரேன். இப்போ அது நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கறி எல்லாத்தையும் அந்த மசாலாவோட போடுறோம். மசாலாவோட கறியை நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சுருளை வதக்கணும். அந்த மசாலாவும் கறியும் நல்லா சுருளை வதங்கி வரணும். மசாலா வந்து கறியோட ஒட்டி பிடிக்கணும். அப்போ தான் வந்து கறிக்குள்ளே அந்த உப்பு காரம்லாம் நல்லா ஏறி இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கறியை வந்து சாப்பிடக்குள்ள அது வந்து சப்புன்னு அது வந்து ஒரு தண்ணியில் வேக வச்ச மாதிரி இருக்கும். அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது மாதிரி சாப்பிடக்குள்ள கறியில் எல்லா காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கும். இதோ பாருங்கள், நல்லா ஒட்டி பிடிச்சி மசாலாவை வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக அது கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சிக்கனே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு ஒரு செமி கிரேவி பதத்துக்கு அதை நல்லா சுருளை கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி விடணும். கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு செமி கிரேவி பதத்துக்கு தான் அது இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரு மாதிரி பரட்டின மாதிரியும் இருக்கக்கூடாது. இப்போ அது கொதிக்கட்டோன்னு இந்த அடுப்பில் நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் போட்டு கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு ஆல்ரெடி தக்காளி, புளி, மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாலாம் இடித்து போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரசம் வைப்பேன். எல்லாத்தையும் நசுக்கி நல்லா பிழிஞ்சு ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகு ஜீரகத்தையும் தாளிப்புலையும் கொஞ்சம் போடுவோம், ரசத்துலேயும் கொஞ்சம் போடுவோம் நாங்கள். மிளகு, ஜீரகம், பூண்டு இதை நான் தட்டி தாளிப்பில் போட்டுட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ உப்பு போட்டுட்டு ரசத்தை நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுருங்க. இப்போ கிண்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரசத்தில் கரண்டி போடக்கூடாது. ஏன்னா ரசத்தை கிண்டிகிட்டே இருந்தால் அது வந்து கொதி வர ஆரம்பிச்சிடும். ரசம் கொதிச்சிச்சுன்னா அது வந்து ஒரு எருப்படிக்கும், ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டு வந்து மாறிடும். ரசம் வந்து கொதிக்கவே கூடாது. நுரை மட்டும்தான் பொங்கி வரணும். அப்படி வந்து நுரை வரக்குள்ள ரசம் நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். இல்லைன்னா ரசம் வந்து மறுத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் ரசத்தை வந்து இப்போ நம்ம கரண்டி போட்டு கிண்டிக்கலாம். ஆனால் ரசம் வந்து பொங்கி நுரை வரக்குள்ள கிண்டக்கூடாது. இப்படி தான் ரசம் வைக்கணும். ரசம் வந்து நல்ல வாசனையாக நல்லா இருக்கும் இப்படி வச்சா. இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரசம் பொங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கனை கிண்டி விட்டுடலாம். இப்போ வந்து நான் வந்து எப்பயுமே ரசத்துக்கு தேங்காவை அரைச்சி விழுதாக போட மாட்டேன்.
தேங்காவை அரைச்சிட்டு அதில் இருக்க ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் எடுத்து நான் வந்து கிரேவிக்கு சேர்ப்பேன். அப்போ தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சக்கெல்லாம் போட்டோன்னா. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மொத்தமாக தேங்காய் பால் விட்டால் ஒரு மாதிரி இனிப்பு டேஸ்ட்டு கொடுத்துரும். அந்த அந்த கார டேஸ்ட்டை குறைச்சிரும். அது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. இப்போ நான் செஞ்சிட்ருக்கக்குள்ளேயே என் பையன் எனக்கு டேஸ்ட்டுக்கு கொடுங்க மம்மின்னு கேட்குறான். இப்போ நான் அவனுக்கு கொடுக்குறேன். அவன் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எப்பயுமே நம்ம டேஸ்ட்டு பார்க்கக்குள்ள நமக்கு வந்து அது வந்து அந்த அளவுக்கு தெரியாது. வேற யாராவது சொன்னாங்கன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாயிடுவோம். நம்ம சமையலை பாராட்டக்குள்ள. அந்த மாதிரி தான் நான் ஹாப்பி ஆயிட்டேன். இப்போ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சமையல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நல்லா பபுள்ஸாக பால் பாலாக வருது பாருங்கள். அந்த மாதிரி தான் நல்லா கொதி வரணும். அப்போ தான் கொதிச்சிச்சுனா தான் அந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சு வருதுன்னு அர்த்தம். ஸ்மெல்லெல்லாம் வராது. பச்சை ஸ்மெல்லெல்லாம் வராது. இப்போ கடைசியாக நான் சொன்ன மாதிரி சோம்பு, ஜீரகம், மிளகு இதை பொடி பண்ணிவிட்டு அதை அது மேலே கொஞ்சம் தூவி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது ஃப்ளேவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸ்மெல்லும் நல்லா அவ்வளோ வாசனையாக இருக்கும் கிரேவி வந்து. அதே மாதிரி நல்ல டைஜஷன் ஆகும். இது வந்து கடைசியாக இந்த சோம்பு, ஜீரகம், மிளகுலாம் போட்டு நம்ம வைக்கக்குள்ள. இப்போ நல்லா பபுள்ஸ் வந்து நல்ல கொதி வந்து போச்சு. இப்போ கடைசியாக நம்ம அதில் கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக எல்லாம் சேர்த்துட்டு நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரசமும் பொங்கி நுர வந்துருச்சு. இப்போ இப்போ கடைசியாக நம்ம இது எல்லாத்தையும் பாத்திரத்தில் மாற்றிட்டு இன்னும் சிக்கன் 65 பொரிக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பையன் வேற எனக்கு பசிக்குது, சிக்கன் 65 சீக்கிரம் பொரிச்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக வேலை செய்யக்குள்ள நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பசங்க பசிக்குதுன்னு சொல்லக்குள்ள. அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இனி கொஞ்சம் சண்டேன்றதுனால லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பசங்க ஸ்கூலுக்கு டெய்லியும் ரெகுலராக அவங்க அந்த டயத்துக்கு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த பழக்கத்துக்கு பசிக்குதுன்னு கேட்குறாங்க. என் பையன் என் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கான், சிக்கன் எப்போ பொரிச்சு தருவாங்கன்ட்டு. இப்போ வந்து நான் வந்து சிக்கன் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா கலக்கிக்கிட்டேன். இப்போ நான் சிக்கன் பொரிக்க போகிறேன். சிக்கன் 65னா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது அதிகமாக கொடுக்க மாட்டேன். நான் வந்து மட்டன் தான் எங்கள் வீட்டில் மட்டனும் ஃபிஷ்ஷும் அடிக்கடி செய்வேன். நான் சிக்கன் வந்து கம்மியாக தான் செய்வேன். அதனால் என் பசங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சிக்கன் 65 செஞ்சு கொடுங்கன்னு. ஆனால் ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சிக்கன்லாம் நல்லாவே சாப்பிடுவாங்க. எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை நம்ம எடுத்துப்போம். நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி கோல்டு கலரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்பயுமே சிக்கன் 65க்கே நான் வந்து இது கலர்ஸ்லாம் சேர்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் ஊர் கடையில் வந்து இமயம்னு சொல்லி ஒரு மசாலா இருக்கும். அது வந்து எப்பயுமே சிக்கன் 65க்கு நல்லா சூப்பராக இருக்கும். அது வந்து கலர்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம போடுற மிளகாத்தூள் கலரும் இந்த கலர் மட்டும்தான் அதில் இருக்கும். பார்க்குறதுக்கு கலராகவே இருக்காது. ஆனால் டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். நான் அதனால் அதை தான் எப்பயுமே வாங்குவேன். இப்போ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்ற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயுமே இந்த மாதிரி நான்வெஜ் செய்யக்குள்ள அடுப்புலாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வெயிலில் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு பிடிக்கும். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் சாப்பிட வந்திருக்கேன். இப்போ இன்றைக்கி சண்டேன்றதுனால பசங்க எல்லாம் டிவி பார்த்துட்டே என் ஹஸ்பண்டும் பசங்களும் சாப்பிட்றாங்க. இப்போ தான் நானும் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச கிரேவியும் சிக்கன் 65ம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பட்டன் அழுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் பசங்க அவங்க சாப்பிட்ட பிளேட்ஸ் எல்லாத்தையும் கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
தேங்க் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.